செந்தில் பாலாஜி கைது ஆவாரா மாட்டாரா? டாஸ்மார்க் மூடுவாங்களா மூட மாட்டாங்களா? ஹிந்தி வருமா வராதா? மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏற்றுக்குமா ஏற்றுக்காதா? இதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்குது. அதிமுக மீண்டு வருமா வராதா அப்படின்ற கேள்வி. இந்த கேள்வியில் பார்த்திங்கன்னா ஒரு டாலர் கொஸ்டின் இருக்குது. எப்படின்னா ஒற்றை தலைமை இரட்டை தலைமை அப்படின்ற லெவல்லாம் போய் இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைமை அப்படிங்கிற மாதிரி போய் நிற்கிறாங்க. கூட்டணியை நம்பி தான் அதிமுக வெற்றி பெற்று வரும் அப்படிங்கிற ஒரு கருத்து இப்போ பேசப்படுது. எவ்வளவு கூட்டணி வேணாலும் நீ வச்சுக்க, நான் தன்னந்தனியாக நான் நிற்கிறேன், என்னை விட ஒரு ஓட்டு நீ அதிகம் வாங்கிப்பாரு அப்படின்னு ஒரு காலத்தில் சவால் விடுற அளவுக்கு இருந்த அதிமுக இன்னைக்கு 2 பேர் கூட்டணி சேர்ந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. காரணம் நிஜம்தான். என்னன்னா டிஎம்கே ஏகப்பட்ட கூட்டணியில் இருக்காங்க. 8 to 12 வரைக்கும் கூட்டணி போகுது. ஏடிஎம்கே கூட்டணி இல்லாமல் தான் இருக்கு. இப்போ ஒரு 100 பேர் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு 100 பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு 40 பேர் 35 to 40 பேர் ஒரு கட்சி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதுதான் ஜெயிக்கும் போல இருக்கு. மீதி 75 இல்லை 65 இல்லை 60 ஓட்டு போடுறவங்கள பொறுத்து அந்த அளவுக்கு இருக்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மீதி 5 பேரும் தனித்தனியாக இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக இருக்குது. ஒரு மாற்று கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு பிஜேபி, அடுத்து நம்ம சீமான் அண்ணன், அடுத்து நம்ம தளபதி விஜய், அதுக்கடுத்து நம்ம விஜயகாந்த், இவங்க எல்லாமே தனித்தனியாக எல்லாம் ஓட்டை பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ இதில் யாராவது ஒரு 2 பேர் 3 பேராவது கூட்டணி வச்சாதான் மாற்று அரசியல் இங்கே வருமே தவிர இல்லாட்டினா மறுபடியும் டிஎம்கே தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மறுபடியும் டிஎம்கே வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் மோட்டார் லைன் சுத்தமாக காலி. இப்பயே மறுபடியும் ரொம்ப மோசமாயிரும் அப்படிங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா யார் தலைமையில் கட்சி நடக்குது, எதுக்காக இவ்வளவு தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு ஆட்சியில் அப்படின்றது ஒன்றுமே புரியலை.